தூணா திவாகர் எப்படி இப்போ விஜயினுடைய அடுத்தடுத்த கட்ட செயல்பாடுகளும் இப்போ நடந்த முக்கியமான நிகழ்வு அப்படின்றதையும் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க? அவரோட கணக்கு என்னவா இருக்கும்னு பார்க்குறீங்க? இல்லை, விஜயனுடைய சிக்கல் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ இந்த பிப்ரவரி 2 ஒரு வருஷம் முடியுது. முதல்ல ராஜா கம்பீரன் அப்பாஸோட ஒரு கருத்துக்கு நான் மாறுபடுறேன். அவர் வெறுமனே 5 முறை மட்டும்தான் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தவறு, 7 முறை இவர் வந்திருக்காரு. கட்சி கொடியினுடைய அறிமுக விழா, அதுக்கப்புறம் மாநாடு வந்தார், இந்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா வந்தார், பெரியார் சிலைக்கு மாலை போட வந்தார், ஆனந்தவனுடைய விழா, அதுக்கப்புறம் ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்தது, கடைசியாக பரந்தூர். ஆக மொத்தம் 7 வந்திருக்காரு. தவறான தகவலை அவர் பதிவு செஞ்சதுக்காக நான் கண்டிக்கிறேன். நான் மொத்தம் 7 முறை அவர் மாணவர்களுக்கு ஆரம்பிச்ச பிறகுதான் அவர் வர்றாரு. அப்போ இதுல இந்த கணக்கு வருமா? மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செஞ்சதையும் களத்துக்கு வெளியில அதை தாண்டி அவர் நிறைய ட்வீட் போட்டாரு, அவங்கள அழைத்து இதெல்லாம் கொடுத்தாங்க. அப்ப இது போதாது அப்படிங்கறத எல்லாருடைய விமர்சனமும் கூட. அதுல மிக முக்கியமா பார்த்தோம் சொன்னா, அந்த 7 முறை அவர் வெளியில வந்திருக்காரு, வெளியில ஃபீல்டுக்கு வந்திருக்காருங்கிறப்ப ஒரு முறை கூட அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கவே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு ஆளுநரை போய் ஒரு மனு கொடுக்குறாரு அப்படிங்கிறப்ப பொதுவாக எல்லாருக்கும் உள்ள நடைமுறை. ஆளுநரை சந்தித்து எதிர்கட்சிகள் கடந்த காலங்களே மனுக்கள் கொடுத்துருக்காங்க. திமுக கொடுத்துருக்கு, சுப்பிரமணிய சாமி கொடுத்துருக்காரு. எல்லாருமே அதை கொடுத்துட்டு ஒரு பிரஸ் பேசுவாங்க. அல்லது பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை மக்களை சந்திக்கிறப்பயுமே அவர் பேசியிருக்கலாம். அங்க கூட கெடுபிடி, பாதுகாப்பு கெடுபிடிலாம் இருக்குன்னா கூட அவர் போறதுக்கு முன்னால கூட வீட்டுக்கு முன்னாடி கூட அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. ரஜினி உட்பட எல்லாருமே கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு பத்திரிகையாளரே அவர் சந்திக்கவில்லை அப்படிங்கிறது மிக முக்கியமான. இந்த பாயிண்ட் சொல்றதுனால ஒரு விளக்கம், இப்ப கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய பாணி என்பது அவர் தினசரி பத்திரிகையாளரை சந்தித்து கேள்விகளை எதிர்கொள்வது. ஜெயலலிதா அவர்களுடைய பாணி என்பது அப்படி இல்லை. அவங்க அறிக்கை மூலமா சொல்லுவாங்க, மேடைகளில் பேசுவாங்க. ஏன் அந்த பாணின்னு நம்ம பார்க்க கூடாது? அதுதான் அதையும் சொல்றேன் நான். என்னன்னா இப்ப இந்த 2 சிக்கல் இருக்குது விஜய்க்கு. ஒண்ணு என்னன்னா அவர் கள செயல்பாடுங்கிறது குறைவாக இருக்கிறது. ரெண்டாவது அவர் பிறந்த நாள்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பது, அல்லது அவங்களுடைய தலைவர்களுடைய படங்களுக்கு மாலை அணிவிப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள்லையுமே கூட, அல்லது அறிக்கைகள் வெளியிடுவது, ட்வீட் வெளியிடுவது கூட பல விஷயங்கள் விடுபடுகிறது. குறிப்பாக அந்த பெரியார் பற்றி சொன்னாரு இவர் நம்ம ஐயநாதன் சார் சொன்னது மாதிரி அவர் பேசி இருக்க வேண்டும், ஆனால் சீமானுக்காக அவர் உதாசீனப்படுத்துகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இதில் என்ன சிக்கல் வருது அப்படின்னா, இப்போ அம்பேத்கர் பற்றி அமித்ஷா பேசுகிறப்பயுமே விஜய் தாமதமாக வேணும் ஒரு கருத்தை ஒரு பதிவு பண்ணார். பெரியார் 2 பேர் தான் கொள்கை வழிகாட்டில் முதன்மையாக வைக்கிறாங்க, அம்பேத்கர், பெரியார். அப்போ பெரியாரை பற்றி அவங்க பேசுகிறப்ப 2 விஷயம் வருது. என்னன்னா, கொள்கை வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பெரியார் அவர் வெறுமனே அவதூறு, அதாவது விஜயை பற்றி மட்டும் அவர் பேசல, பெரியாரை பற்றி பேசுகிறாங்க ஒன்று. இன்னொன்று என்னன்னா அவர் பெரியார் மீது அவதூறு பரப்புவதை தாண்டி அதை ஒழிப்பதான் என்னுடைய முதல் வேலை அப்படிங்கிறார். பெரியாரை ஒழிப்பதான் இனிமேல் என்னுடைய வேலை அப்படின்னு சீமான் சொல்கிற பொழுது, கொள்கை வழிகாட்டி அப்படின்னு ஒருத்தர் சொன்ன பிறகு அந்த கருத்தை ஒழிப்பதான் ஒரு வேலை அப்படின்னு ஒருத்தர் சொல்றப்ப அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை கண்டிப்பா விஜய்க்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ஒரு மாநாட்டில் கொள்கை ஏன் அந்த இடத்துல அமைதி, அம்பேத்கர் அவர்களுக்கு கூட அறிக்கை தாமதமாக வந்தாலும் ரியாக்ட் பண்ணாங்க. இந்த விஷயத்தில் ஏன் அமைதியா இருக்கிறாரு? அப்ப ஐயநாதன் சார் சொல்றாங்க சீமான் அவர்களுக்கு ஒரு வெயிட் கொடுக்க வேண்டாம்னு நினைச்சிருக்கலாம். அப்படி நீங்க பார்க்கலையா? அப்படி ஒரு வியூக கணக்கு, தேர்தல் கணக்கு அப்படி யோசிக்கலையா நீங்க? இல்ல, அதுதான் அப்படி இருக்கலாம். சீமானை பொருட்படுத்தாமல் இருக்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா, திமுக தலைவர் ஸ்டாலினா இருக்கட்டும் அல்லது உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், 2 பேருமே சீமானுடைய பெயரை உச்சரிப்பதே கிடையாது எங்கேயுமே. ஆனாலும் கூட அந்த அரசியல் பெயரே உச்சரிக்காமல் ஒரு விமர்சனம் இப்ப கூட சமீபத்தில் கூட நாம் தமிழ் கட்சி சேர்ந்தப்ப ஸ்டாலின் பேசியதை நம்ம பார்த்தோம். அப்ப என்னன்னா இப்ப சீமானை பொருட்படுத்தாமல் இருப்பதுங்கிறது வேற, ஆனால் அந்த அரசியலை எதிர்கொள்வதுங்கிறது மிக முக்கியம். ரெண்டாவது, மாநாட்டில் கொள்கை எதிரிகள் அப்படின்னு சொல்றப்ப பிளவுவாத சக்திகள் அப்படின்னு அவர் டெக்ளேர் பண்ணார் விஜய். இப்ப பிளவுவாத சக்திகள் பார்க்குறப்ப ஒன்று பிஜேபி, இன்னொன்று பார்த்தோம்னா இந்த பெரியார் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லா கட்சிகளுமே விஜய் சீமானுக்கு எதிரான நிலைப்பாடு தான் எடுத்தாங்க. ஒரே ஒரு கட்சி தான் ஆதரவு தெரிவிச்சது, பிஜேபி தான் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்ப என்னன்னா பிஜேபி சீமான் ஆதரவுங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்க. அப்ப பெரியாருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு சீமான் எடுக்கணும்னா அவரும் ஒரு பிளவுவாதத்தை முன்வைக்கிறார். இவங்க எப்படி மத ரீதியான பிளவுவாதத்தை முன்வைக்கிறாங்களோ அவர் சாதி ரீதியான ஒரு பிளவுவாதத்தை முன்வைக்கிறார். தமிழ் பேசக்கூடிய ஜாதிகள், தமிழ் பேசாத ஜாதிகள். அப்ப ஒரு கொள்கை எதிரிகள் அப்படின்னு பிரகடனப்படுத்தப்பட்ட பிறகு, கொள்கை வழிகாட்டியாக பெரியார் சொன்னது பிறகு கண்டிப்பாக விஜய் அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. அங்க அவர் தவறிட்டார். அது மட்டும் அல்லாமல் இப்ப யூஜிசி நாம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதற்கு கருத்துக்களை பதிவு பண்ணலாம். மாநில உரிமைகள் நேற்று பார்த்தோம்னு சொன்னா அந்த சண்டிகார் இதுல மருத்துவப்பட்ட மேற்படிப்புகளில் மாநில வசிப்படத்திற்கான இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படுகிறது. அதற்குமே ரியாக்ட் பண்ணல. அப்ப என்னன்னா ஒரு அரசியல் நிலைப்பாடுங்கிறத இன்னமும் பதிவு செய்வதில் ஒரு சுணக்கம் இருக்கிறது. ரெண்டாவது இது வெளியில இன்னொன்று கட்சிக்குள்ளேயுமே அந்த பிரச்சனைகள் இருக்குது. நீங்க ஜெயலலிதா பற்றி கேட்டதுனால சொல்றேன். என்னன்னா இப்ப இவர் ஆதவர்ஜனா போய் பார்க்கிறாருங்கிறப்ப இதுக்கு முன்னால் நமக்கு தெரியும் ஜான் ஆரோக்கியசாமியுடைய ஒரு உரையாடல் வெளியாகுது.
அது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறது ஒரு விவாதத்துக்குரியதாக இருந்தாலுமே கூட அதில் பேசப்பட்ட ஒரு விஷயம்ங்கிறது அவங்க கட்சி மத்தியிலுமே பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்குன்னா, விஜய் வந்து யாரும் அவ்வளவு எளிதில் நெருங்க முடியவில்லை. அவர் வந்து புஷி ஆனந்தோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கார். புஷி ஆனந்த் மட்டும்தான் அவர் சந்திக்கிறார், வேற யாரையுமே சந்திக்கவில்லை. அவர் ஒரு இரும்பு வளையத்துக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஜான் ஆரோக்கியசாமி சொன்னாலுமே கூட கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் நிர்வாகிகள் மத்தியிலும் இருப்பதாகத்தான் தகவல்கள் வருகின்றன. இப்ப ஜெயலலிதாவுமே அப்படிதான் இருந்தாங்கிறது நமக்கு தெரியும். ஆனா ஜெயலலிதா அந்த இடத்திற்கு வந்து சேர்வதற்கு எவ்வளவு காலம் ஆச்சு? அவங்க முதலாக எம்ஜிஆருடைய மரணத்துக்கு பிறகு அல்லது எம்ஜிஆருடைய மரணத்துக்கு முன்னால கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தப்பெல்லாம் அவங்க இப்படி இல்லை. அவங்க ஒரு இடத்த அடைஞ்சதுக்கு பிறகுதான் அப்படியான நிலைமைக்கு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாத்தையும் சந்திச்சாங்க, போனாங்க, பேசினாங்க, எல்லாத்தையுமே பண்ணாங்க. அவங்க வந்து இனிமேல் தவிர்க்கவே முடியாத ஒரு சக்தி அதிமுக இவங்க தலைமையில தான் இருக்கும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க தன்னுடைய இரும்பு வளையத்தை உருவாக்கிட்டாங்க. அதுவுமே சரியானது கிடையாது. இப்ப கலைஞரோட பாலிடிக்ஸும் ஜெயலலிதா பாலிடிக்ஸ் ஒப்புறப்ப கலைஞர் அளவுக்கு அவங்க ஆக்டிவ், அவங்களுக்கு பிரிவிலேஜ் இருந்தது. ஓகே, அப்போ உங்க பார்வையில அவர் 26 ஃபோக்கஸ் பண்றார். அதனாலதான் இடைத்தேர்தல் எல்லாம் கூட இல்ல, நாடாளுமன்ற தேர்தலை கூட இல்லன்ட்டாங்க, சட்டமன்றத்தை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. அதுவும் வெற்றி அப்படின்றதுல அவங்க பிரதானப்படுத்த என்ன கணக்குல அவங்க யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ ராஜகம்பரன் அப்பாஸ் வந்து அவர் அந்த திரை பிம்பத்தை பெருசா நம்புறாரு அப்படின்றதும், ஐயநாதன் அவர்கள் சொல்றாங்க இன்னும் 1 வருஷம் இருக்கு பாருங்க அப்படின்றது. நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன நம்பிக்கை அவருக்கு வெற்றி நிச்சயம்ன்றாரு? இல்ல, இப்ப இன்னும் 1 வருஷம் இருக்குன்னா அவர் இந்த 3 விஷயங்களை கடக்கணும். ஒண்ணுன்னா அவர் தனக்குள்ள தன்னை சுற்றி உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த இரும்பு வளையத்தை அவர் உடைத்து எல்லாரையுமே சந்திக்க வேண்டும், நிர்வாகிகள் உட்பட எல்லாவற்றையும் அவர் சந்திக்க வேண்டும். அதே மாதிரி வெளியில வரணும், ஃபீல்டுக்கு வரணும், இனிமேலாவது வரணும். அதே மாதிரி அரசியல் நிலைப்பாடு என்ன, ஒவ்வொரு பிரச்சனையும் தன்னுடைய அரசியல் பெரும்பாலான பிரச்சனைகள் அவர் சொல்லணும். அது வந்து ரெண்டாவது, பொதுவா நம்ம வியூகம் அப்படின்னு சொல்றப்ப வந்து கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பேசுவோம். அப்ப கூட்டணி இவங்க என்ன வைக்க போறாங்க? எனக்கு தெரிந்தவரை முதலாக அவர்கள் தனியாகத்தான் சந்திப்பார்கள்ங்கிறத என்னுடைய கருத்து. முதலாக விஜய் அரசியலுக்கு தேர்தலுக்கு வருகிற பொழுது அப்ப கூட்டணிங்கிறத அவங்க நம்பி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவர் முழுக்க நம்பி இருப்பதுங்கிறத விஜய்க்குன்னு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு, அது போக ஆளுங்கட்சியினுடைய மீதான அதிருப்தி இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி வாக்குங்கிறது எப்பயுமே இருக்கும். திமுக எதிர்பார்க்கல, அப்புறம் திமுகவும் அதிமுகவும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தரப்பு வாக்குகள் அது வந்து கடந்த காலத்துல இருந்து இருக்குது. அது வந்து மக்கள் நல கூட்டணிக்கு இருந்து இருக்குது. சீமானுடைய 8% வாக்குகளை பெரும்பான்மை அது. அதுக்கப்புறம் விஜய் ரசிகளுடைய வாக்குகளும் இருக்கு. அப்புறம் கமல் வந்தப்பையும் வந்தது வந்து அந்த வாக்குகளை கணிசமான அளவுக்கு விஜய் கவருவார். நம்ம பேசலாம்.